warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluh. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பெரும்படையவனாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தோழியர்கள் என்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இந்த பகுதியில முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவர் மீதும் என்னென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குளச்சல் கிளை சார்பாக இந்த திருமுனை பிரச்சாரத்தை இங்கே ஆரம்பம் செய்கிறோம். அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி என்கிற தலைப்பின் கீழ் 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தை கையில் எடுத்து தமிழகத்தில் முஸ்லிம்கள் வாழுகிற எல்லா பகுதியிலேயும் தொடர்ச்சியாக இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மாத பிரச்சாரத்தினுடைய தலைப்பாக இறுதி தூதரின் இறுதி பேருரை என்கிற தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தின் இறுதி ஆண்டில் அரபா பெருவழியிலே வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அந்த சபையில் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிக சிறப்பு வாய்ந்த உன்னதமான சில கருத்துக்களை நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த கருத்துக்கள் என்பது நபித்துவத்தின் ஒட்டுமொத்த பிரச்சாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த சில கருத்துக்களை சொன்னார்கள். அவற்றில் சிலவற்றை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவற்றை உங்களுக்கு மத்தியிலே தெரியப்படுத்துகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா பெருவழியிலே சகோதரத்துவத்தை பற்றிய ஒரு செய்தியை அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்னார்கள். எனக்கு பிறகு நீங்கள் ஒருவரை ஒருவர் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் வழிகட்டவர்களாய் நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். எந்த கட்டத்திலேயும் சகோதரத்துவத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயம் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக நபி அவர்களுடைய அந்த போதனை நீங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி மாய்த்துக் கொள்ளக்கூடிய
வழிகட்டவர்களாக நீங்கள் மாறிவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கையை செய்தார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்பது எப்போது ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளக்கூடியவர்களாக, சண்டையிடக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்களோ அந்த நேரத்தில் அவர்கள் நேரான பாதையை விட்டும் வழிகட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த சகோதரத்துவம் என்பது இந்த சமுதாயத்தால் கடைபிடிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. அதனால்தான் நபி அவர்கள் சண்டையிட்டுக் கொள்ளுகிற நிகழ்வை வழிகேடு என்று குறிப்பிட்டார்கள். அப்ப இஸ்லாமிய சமுதாயம் அந்த காரியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்வது, சச்சரவிட்டுக் கொள்வது, இது இந்த இஸ்லாத்தில் மிக வெறுக்கத்தக்க ஒரு காரியம். நபிகள் நாயகம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு பல கட்டத்தில் அதனை உபதேசித்தார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒருவரை ஒருவர் கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்காதீர்கள், ஒருவரை ஒருவர் சண்டையிடக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். கூனு இபாதல்லாஹி முஸ்லிமீன், நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக, முஸ்லிம்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். உங்களுக்கு மத்தியிலே கோபம் கொள்ளக்கூடாது, உங்களுக்கு மத்தியிலே சண்டையிடக்கூடாது. நீங்கள் எந்த உணர்விலே வாழ வேண்டும்? நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடிமை, நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்கிற நிலையில் முஸ்லிம்கள் என்கிற உணர்வோடு வாழ வேண்டும் என்றார்கள். அதை சார்ந்து பல கட்டத்தில் ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவம் என்றார்கள். ஒரு முஸ்லிமை கொலை செய்வது அது இறை மறுப்பு, குஃப்ர் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவம், அவனை நோவினை செய்வது பாவம். அதே போன்று ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்து விட்டால் அவன் இறை மறுப்பை செய்து விட்டான், அவன் காஃபிராக விட்டான், இறை நிராகரிப்பவனாக மாறிவிட்டான். அவன் செல்லுகிற இடம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில் இறுதி எச்சரிக்கையாக இந்த சமுதாயத்திற்கு இந்த செய்தியை சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்படுவதை பார்க்கிறோம், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வாய் தகராறு ஏற்படுவதை பார்க்கிறோம், ஒரு அண்டை வீட்டுக்காரனோடு இணக்கம் இல்லாத நிலை இருப்பதை பார்க்கிறோம், ஒரு நண்பர்களோடு இணக்கம் இல்லாத நிலையை பார்க்கிறோம். ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழக்கூடியவர்கள் இரண்டு தரப்புகளாக பிரிந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளக்கூடியவர்களாக எல்லாம் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கும் நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாதது, நபிகள் நாயகம் சொன்ன அறிவுரையை பின்பற்றாதது. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு சமுதாயம் பிளவு பெற்றிருக்கிறது. ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளக்கூடிய நிலையில, ஒருவரை ஒருவர் பகைத்து வாழக்கூடிய நிலையில இருக்கிறார்கள். எனவே இஸ்லாமிய சமுதாயம் இதை உணர்ந்து கொண்டு சகோதரத்துவத்தை என்றைக்கும் பேணக்கூடிய ஒரு முஸ்லிம்களாக நாம வாழ வேண்டும். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா பெருவழியிலே வைத்து அந்த இறுதி பேருரையில் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பற்றியும், ஒரு முஸ்லிமுடைய இரத்தத்தை பற்றியும், ஒரு முஸ்லிமுடைய உடைமையை பற்றியும் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அவற்றை புனிதமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், அந்த அரஃபா பெருவழியிலே வைத்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த அரஃபா பெருவழி எப்படி புனிதமானதோ, அது மாதிரி உங்களுடைய ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதமானது, ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் புனிதமானது, ஒரு முஸ்லிமுடைய உடைமை புனிதமானது. அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் இன்னைக்கு ஒரு முஸ்லிமுடைய மானம் சர்வசாதாரணமாக இன்னைக்கு சந்தி சிரிக்க வைக்கப்படுகிறது. ஒருவனுடைய மானத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த நிலை நம்மிடத்துல இல்ல. எப்படி ஒருவனுடைய மானத்தை வாங்கலாம், அவனை எப்படி மட்டப்படுத்தலாம், அவனுடைய குறைகளை எப்படி பொது வழியிலே போட்டு விளைத்து அவனை மானபங்கம் செய்யலாம் என்றுதான் இன்னைக்கு ஒவ்வொருவரும் எண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறது.
அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறுகள் செய்வார்கள் என்றால் அந்த தவறுகளை அவருடைய மானத்தை பாதிக்கக்கூடிய தவறாக இருந்தால் கூட அதனை பொது வழியிலே பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் எப்படி குறிப்பிட்டார்கள்? ஒரு முஸ்லிமுடைய அந்த மானம் என்பது எப்படி காபத்துல்லா புனிதமானதோ, எப்படி துல்ஹஜ் மாதம் புனிதமானதோ, எப்படி அந்த மக்கமா நகரம் புனிதமானதோ, அது மாதிரி ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதமானது. இன்னைக்கு அந்த நிலையில் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய சக முஸ்லிமுடைய மானத்தை பார்க்கிறார்களா? அரபா பெருவெளியிலே போய் இறங்கி நின்று விட்டால் ஒருவன் தன்னை அறியாமல் என்ன செய்கிறான்? அவனுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. அந்த காபாவை பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே இனம் புரியாத ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படுகிறது. துல்ஹஜ் மாதம் என்பது புனிதமானது என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த புனித தன்மை மாதிரியானதுதான் ஒரு முஸ்லிமுடைய மானம் என்றார்கள், ஒரு முஸ்லிமுடைய உடைமை என்றார்கள், ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் என்றார்கள். எந்த நேரத்திலையும் அவனை காயப்படுத்தி விடக்கூடாது, அவனை மானபங்கப்படுத்தி விடக்கூடாது, அவனை கேவலப்படுத்தி விடக்கூடாது. இதை இந்த சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி பேருரையில் மிக ஒரு புனிதம் வாய்ந்த ஒரு தன்மையாக இதனை வெளிப்படுத்தினார்கள். உரையாக இந்த சமுதாயத்திற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த விஷயத்துல எப்படி இருக்கிறோம்? சக மனிதனை சர்வசாதாரணமாக அவனுடைய குறைகளை வைத்து, அந்த முஸ்லிமுடைய குறையை வைத்து நாம் இன்னைக்கு கேலி பேசுறோமா இல்லையா? சர்வசாதாரணமாக பேசுவோம். அவனை கேலி பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம். வலிமை இருந்தால் தனக்கு கீழே இருக்கக்கூடியவனை அடிப்போம், அவனை காயப்படுத்துவோம். ஒரு முஸ்லிமுடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். தவறாக அவனுடைய சொத்தை பிடுங்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு நடக்கிறது என்றால் அவை இந்த இறுதி பேருரையில் நபி அவர்கள் சொன்ன அந்த எச்சரிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதியவில்லை என்பதுதான் அர்த்தம். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் என்றால் யார் என்பதை இந்த இறுதி பேருரையில் நபி அவர்கள் அவருடைய இலக்கணத்தை நபிகள் நாயகம் சொன்னார்கள். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்றால் யார் என்றால் அவனுடைய கரத்தால், அவனுடைய நாவால் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். அப்படி எவன் நடந்து கொள்கிறானோ அவன்தான் முஸ்லிம் என்றார்கள். ஆனா இன்னைக்கு இந்த இலக்கணம் முஸ்லிம்களால் இன்னைக்கு பேணப்படுதா? முஸ்லிம்களால் இந்த இலக்கணம் இன்னைக்கு பேணப்படுகிறதா என்றால் பல முஸ்லிம்கள் அந்த இலக்கணத்தை விட்டும் வழிமாறி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய கரத்தால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, தன்னுடைய நாவால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. ஒருவனுடைய கரத்தால் பிறர் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு கரத்தால் நோயினை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது. அது சமுதாயத்தை தாண்டி குடும்பத்திற்குள்ளும் நடக்கிறது. ஒரு குடும்பத்துல வாழ்றோம், தன்னுடைய நாவால் பிற முஸ்லிம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பிற முஸ்லிமை விட தன்னுடைய வீட்டிலே இருக்கிற அந்த முஸ்லிம் பாதுகாப்பு பெறணுமா இல்லையா? கணவன் மனைவி இருக்கிறார்கள், அந்த கணவன் மனைவி இடத்திலே எப்படி நடக்கிறான், தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே எப்படி நடக்கிறான்? அந்த முஸ்லிம்கள் இந்த முஸ்லிமால் பாதுகாப்பு பெறுகிறார்களா? தன்னுடைய கரத்தால் எப்படி தன்னுடைய மனைவியை நோவினைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நோவினைப்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. மனைவிமார்களை அடிக்கிற நிலை இருக்கிறது, பிள்ளைகளை காயப்படுத்துகிற நிலை இருக்கிறது, மனைவி கணவனை நோவினைப்படுத்துகிற நிலை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிமுக்கு இலக்கணத்தை என்ன சொன்னாங்க? அவனுடைய கரத்தால் நாவால் பிறர் பாதுகாப்பு பெற வேண்டும், பிற முஸ்லிம் நிம்மதி அடைய வேண்டும். இன்னைக்கு அந்த நிலை இருக்குதா? சமுதாயம் பாதுகாப்பு பெறுவதற்கு முன்னால் குடும்பம் பாதுகாப்பு பெறணும். ஆனா இன்னைக்கு குடும்பத்திலேயே அந்த நிலை இல்லையே. குடும்பத்திலேயே இன்றைக்கு நிம்மதியை ஒரு முஸ்லிம் தன்னுடைய குடும்பத்தாருக்கு வழங்குகிற நிலை இல்லை. அதை நபிகள் நாயகம் சொன்னார்கள். அது குடும்பத்திற்கும் பொருந்தும், சமுதாயத்திற்கும் பொருந்தும். தன்னுடைய நாவால் பிறர் பாதுகாப்பு பெறணும். இவன் பக்கம் நாம போகக்கூடாது, அவன் பேசினாலே பொய் தான் பேசுவான்,
அவன் பேசினாலே புரளிதான் பேசுவான். இவனுக்கு தெரிந்து விட்டதா, முடிஞ்சது, நம்முடைய கதை அவ்வளவுதான். நம்முடைய குறை இவனுக்கு தெரிந்து விட்டால் இவன் இதை கொண்டு போய் ஊர் முழுக்க பரப்பி விடுவான், ஊர் முழுக்க தண்டோரம் அடிச்சிருவான் அப்படின்னு ஒருவர் நம்மை பார்த்து பயப்படுகிறார்கள் என்றால் நாம ஒரு முஸ்லிமுடைய இலக்கணத்தில் சரியாக இல்லை. நம்முடைய நாவால் பிறர் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய கரத்தால் பிறர் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த விதத்திலேயும் அவர்கள் பாதுகாப்பு அற்றவர்களாக மாறிவிடக்கூடாது. முஸ்லிம்கள் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்றால் நம்மை பார்த்து மக்கள் நம்மோடு பழகுவதற்கு ஆசைப்பட வேண்டும், நம்மை பார்த்து வெறுத்து ஒதுங்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய கரத்தாலும் நாவாலும் நீ மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவனாக இருக்கணும், மக்களை அரவணைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அப்ப இது நபி அவர்கள் அந்த இறுதி பேருரையில் இந்த சமுதாயத்திற்கு சொன்ன செய்தி. அழைப்பு பணியை பற்றி, இந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்வதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி பேருரையில் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த சமுதாயத்திற்கு சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் அதனை பிறருக்கு எட்டி வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இது ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. அல்லாஹ் அதை திருமறை குர்ஆனில் விரிவாக சொல்கிறான், நமக்கு அதை கடமையாக ஆக்கி இருக்கிறான். ஒருவன் முஸ்லிம் என்றால் அந்த முஸ்லிம் செய்ய வேண்டிய பல கடமைகளில் ஒரு கடமை என்ன, தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட இந்த நேர்வழியை, இந்த இஸ்லாம் என்கிற நேர்வழியை அவன் பிறருக்கு எடுத்து வைப்பது அவன் மீது கடமை. அதை அவன் செய்தாக வேண்டும். எந்த அளவிற்கு அவன் இந்த மார்க்கத்தை முழுமையாக கரைத்து குடிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. முழுமையாக திருமறை குர்ஆனை அவன் மனனம் செய்து, நபிகள் நாயகத்தினுடைய ஹதீசுகளை எல்லாம் மனனம் செய்து, அதற்கு பிறகுதான் அவன் மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டளை கிடையாது. இன்னைக்கு மார்க்க பிரச்சாரம் என்பது, உபதேசம் என்பது எந்த நிலையில் முஸ்லிம்களால் பார்க்கப்படுது, யார் ஆலிம் சாவா இருக்கிறாங்க அவர்கள் தான் என்ன செய்வார்கள், பிரச்சாரம் பண்ணுவாங்க, அவர்கள் தான் அழைப்பு பணி செய்வார்கள், அவர்களுக்கு தான் அது கடமை என்பதை போட்டு இன்றைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த சமுதாயத்திற்கு ஹஜ்ஜினுடைய அந்த அரஃபா பெருவெளியிலே வைத்து இறுதியாக சொன்ன உபதேசத்தில் ஒன்று, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் பல்லிகு, அதனை நீங்கள் எடுத்து வைத்து விடுங்கள், பிறருக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு ஒரு செய்தி தெரியாம ஒரு முஸ்லிம் இருப்பானா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீசுகளை பற்றி, அவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தியை பற்றி தெரியாத எந்த முஸ்லிமும் இல்லை. எதையாவது ஒன்றை தெரிந்து வைத்திருப்பான், அதனை பிறருக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நாம அழைப்பு பணியில் எப்படி இருக்கிறோம், பிறருக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற நிலையில் நாம எந்த அளவிற்கு கவனம் செலுத்தி இருக்கிறோம்? ஒட்டுமொத்த முஸ்லிமிற்கும் அல்லாஹ் இதை கடமையாக ஆக்கி இருக்கிறான். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஒரு கட்டத்திலே சொல்கிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தின் லின்னாஸ், இந்த உலகத்திலே மனித சமுதாயம் படைக்கப்பட்ட அந்த படைப்புகளில் நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயம். அல்லாஹ் எத்தனையோ சமுதாயத்தை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எத்தனையோ நபிமார்கள் அந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை மக்களை விட இந்த இறுதி தூதராக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சிறந்த சமுதாயம், உங்களுக்கு என்று சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு? ஏன் அந்த சிறப்பு இவர்களுக்கு ஏற்பட்டது? அதையும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க எதனால் இந்த சிறப்பை அடைந்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், இந்த பாதையை நோக்கி மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரான பாதையை நோக்கி மக்களை நீங்கள் அழைப்பதனால்
நன்மையை ஏவுவதனால் தீமையை தடுப்பதனால் நீங்கள் மிகச்சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த தன்மை எதனால் நமக்கு ஏற்பட்டது? இந்த அழைப்பு பணியினால் தான் ஏற்பட்டது. நமக்கு கிடைத்திருக்கிற மார்க்கத்தை பிறருக்கு நாம் எப்போது சொல்கிறோமோ அப்போது நாம் சிறந்தவர்களாக மாறிவிடுகிறோம். ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக நாம் மாறுகிறோம். ஆனா இன்னைக்கு அந்த நிலையில் பெரும் பாலான முஸ்லிம்கள் கவனம் இல்லாமல் தான் வாழ்கிறார்கள். நாமெல்லாம் இன்னைக்கு மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறோம். மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், நபியோருடைய போதனையை படிக்க வேண்டும். இது மாதிரி எந்த விதமான சிந்தனை நமக்கு இல்லை. காலையில எழுந்து விட்டோமா, உலகத்திற்காக பாடுபட வேண்டும். சாப்பாட்டிற்கு என்ன வழி, இன்னைக்கு என்ன வியாபாரத்திற்கு என்ன வழி, இன்னைக்கு எப்படி நேரத்தை போக்குறது, இன்னைக்கு எதை சம்பாதிக்கிறது, எதை வாங்கிறது, எதை உடுத்துறது, எதை தின்பது, இதைத்தான் குறிக்கோளாக வைத்து இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகமான மக்கள் தன்னுடைய அன்றாட வாழ்வை அமைத்திருக்கிறார்கள். காலையில் எழும்புவாங்க, அவங்க சாப்பிடுவார்கள், பிள்ளைகளை வீட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, கணவனை வேலைக்கு அனுப்புவாங்க, கணவன் வேலைக்கு சென்று அவர் பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் ஈட்ட முடியுமோ அப்படி ஈட்டி வருவார். உலகத்திலே இன்றைக்கு இஸ்லாம் அல்லாத ஒரு மனிதன் எப்படி செயல்படுவானோ, அவனுடைய வாழ்க்கை ரொட்டீன் எப்படி இருக்குமோ அது மாதிரி இன்னைக்கு முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய சிந்தனை இல்ல, குர்ஆனை படிக்க வேண்டும் என்கிற அந்த மன பக்குவம் இல்ல, நபிகள் நாயகத்தினுடைய போதனையை படிக்க வேண்டும் என்கிற அந்த நிலை இல்ல, மறுமைக்காக வாழ்கிறோம் என்கிற சிந்தனை இல்ல, நாம் நமக்கு இறைவன் இந்த கடமையை வழங்கி இருக்கிறான் என்கிற சிந்தனைகள் இல்லாமல் உலகத்தில் வாழ்வதை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் இந்த சமுதாயத்திற்கு சொன்ன மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன? நீங்க இந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்லுங்க. எதற்காக ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க? எப்போது நாம் மார்க்கத்தை பிறருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போது நாம் இந்த மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவோம். நாம சரியான பாதையிலே நடக்க ஆரம்பித்து விடுவோம். ஒருவரை பார்த்து நீங்க தொழுங்கன்னு நாம சொல்றோம்னா நாம் தொழ ஆரம்பித்து விடுவோம். ஒருவரை பார்த்து தீமை செய்யாதீர்கள் என்று சொன்னால் நாம தீமை செய்யாம இருப்போம். அப்ப அதற்குத்தான் ரசூலுல்லாஹ் அதை சொன்னார்கள். இப்படி இந்த இறுதி பேருரையில் இந்த சமுதாயத்திற்கு ஏராளமான செய்திகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனை நோட்டீஸ் வடிவத்துல நாம போட்டிருக்கிறோம். நாம் பல செய்திகள் இன்றைக்கு மார்க்க அடிப்படையிலான செய்திகள் வாட்ஸ்அப் வழிகளாக, பேஸ்புக் வழியாக, நம்முடைய கைகளிலே இருக்கிற செல்போன் ஆப்புகள் வடிவுகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனா நாம அதற்கெல்லாம் நேரத்தை ஒதுக்காமல் உலக ரீதியாக நம்முடைய நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிலை நம்முடைய இறுதி நிலையாக இருக்கும் என்றால் அதற்கு பிறகு இருக்கிற மறுமை வாழ்வில் அல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நாம நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். எனவே அவற்றை கவனத்தில் கொண்டு மார்க்க சிந்தனையுடையவர்களாக, இஸ்லாத்தின் பக்கம் ஆர்வமுடையவர்களாக, நபி அவர்களுடைய போதனைகளை படித்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நிலை நம்மிடத்திலே உருவாக அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.